லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது ரிமோனா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலுயா. ஹானிஜா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை செய்வார்கள். ஏசப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் இப்போ உங்கள் சமூகத்தில் வந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, தாராள நல்லா நடத்தணும். ஏசப்பா, நீங்கள் என் கூட வழி நடத்துங்க. ஏசப்பா, ஆசீர்வதிங்க. ஏசப்பா, எல்லாரும் முழு மனதோடு முழு இதயத்தோடு உங்களை ஆராதிக்க கிருபை தாங்க. ஏசப்பா, ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்மளோட ஏசப்பாவை நம்ம துதித்து பாடலாம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஏகோவரப்பா, ஏகோவரப்பா, சுகம் தந்தீரே, ஐயா. ஏகோவரப்பா, ஏகோவரப்பா,
ஏசப்பா. உங்க அன்பு கூறுவதற்காக நன்றி ஏசப்பா. யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தந்தீரே, நன்றி ஏசப்பா. எங்க கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. இப்ப ஏசப்பா நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மள கண்மணி போல் பாதுகாத்துட்டு வராரு. அந்த ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலாமா? தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து அந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து அந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞரிடையே எனக்கு ஓர் வழி, ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞரிடையே எனக்கு ஓர் வழி, ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்போது கூட வர்ஷிப் டைம் அருமை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா இனிமே மெசேஜ் டைம் அருமை நடத்தி கொடுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. சகல துதி கன மகிமை யாம் உலகத்தை செலுத்துகிறேன். நினைப்பு ரட்சிகரமா இருக்கீங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இங்க ஜூன்லும் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கீழ்ப்படுதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்ப்போம். கீழ்ப்படுதலுக்கு நல்ல உதாரணமாக அப்ரகாம் இருக்கிறார். அப்ரகாமை குறித்து இன்று தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா என்று அங்கு சாமுவேல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம காணிக்கைகளை செலுத்தினாலும், எவ்வளவுதான் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, வீணான ஒரு வாழ்க்கை, தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணபரிதம் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு, தேவனுக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக்கினாலே நாமும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மிக முக்கியமாகும்.
சாமுவேல் சிறு பையனாக தேவ ஆலயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி கூப்பிடுகிறான், சாமுவேலே சாமுவேலே என்று. உடனடியாய் அந்த சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படுவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் உள்ளவர்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் விசுவாசமாய் இருந்து செபிக்கலாம், ஆனாலும் கூட விசுவாசமாய் இருந்து கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் தான் உத்தமமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருகிறவராய் இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சமயம் ஆபிரகாம் இப்படியாக கர்த்தரை அவன் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட சொல்லுகிறார், இதோ உன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது ஆபிரகாம் அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் தன் குடும்பத்தோடு கூட அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்லும் பொழுது தன் தேசத்தையும் இனத்தையும் உற்றா உறவினர்கள் நண்பர்கள் அவனுடைய எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு ஒரு பரதேசியாய் அவன் புறப்பட்டு போவது எவ்வளோ கடினமாய் இருக்கும். இது ஒரு கடினமான கீழ்ப்படிதல். ஆனால் ஆபிரகாம் கடினமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் கடினமானது சொல்லும் போதும் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட சில சமயம் கர்த்தர் நமக்கு சொல்லும் போது அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிக்கும் போது தேவன் ஆபிரகாமை எப்படி தன்னுடைய அவன் சந்ததிகளையும் அவனை தன் சொந்த ஒரு ஜனமாய் தெரிந்து கொண்டாரோ, பிரித்தெடுத்தாரோ, அவருக்குன்னு ஒரு பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டாரோ, அப்படியாகவே தேவன் நம்மையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பரிசுத்த கொண்ட ஜனமாய் தெரிந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு செய்யும் நாம் பார்க்கிறோம். லோத்தும் ஆபிரகாம் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் பூமி கூட தாங்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. லோத்துடைய மேய்ப்பொருளுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பொருளுக்கும் வாக்குவாதம் வரும்போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய நீ விரும்பும் பகுதிக்கு நீ போ. நீ வடக்கு பக்கம் போனா நான் தெற்கு பக்கம் போறேன், நீ கிழக்கு பக்கம் போனா நான் மேற்கு பக்கம் போறேன் என்று சொல்லி அவனோடு கூட பேசி அவனை என்ன செய்தார், அவன் இஷ்டப்பட்ட அந்த சோதோம் கொமராவை பார்த்து அவன் போனான். அது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். செழிப்பான இடத்தை பார்த்து விட்டு அவன் சென்று விடுகிறான். இப்போது ஆபிரகாம் அவன் சென்ற பிறகு ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் கண் பார்க்கும், எவ்வளவு தூரம் கண் பார்க்குதோ அந்த அளவுக்கு நீ நடந்து நீ திரி, நீ எந்தெந்த இடத்துலலாம் நடந்து திரிகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம கர்த்தர் சொன்னதை கேட்டு உடனடியாய் அவன் தன் கூடாரத்தை பேர்த்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறான், அலைய திரிய ஆரம்பிக்கிறான். இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் என்றால் இதோ துடிச்சலான ஒரு கீழ்ப்படுதல். கர்த்தர் சொன்னோட சரி நம்ம இந்த இடத்த விட்டு போ, ஆண்டவர் நம்ம எங்கெங்க கண்ணெல்லாம் பார்க்குற தேசத்துக்கெல்லாம் கோசில போவோம், நம்ம நடந்து திரிவோம், அதெல்லாம் நமக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னாரே என்று சொல்லி உடனடியாக 100க்கு 100 தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில 100க்கு 100 கீழ்ப்படிதல் தேவைங்க. கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்போதுமே உயர்த்துகிற தேவன், செழிப்பாய் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஆபிரகாமை தேவன் வழிநடத்தி சென்றார். அதனால்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மகாசீமானாய் இருந்தான் எலியேசர் சொல்லுகிறார். ஆடுகள் மாடுகள் பொன் வெள்ளி ஏராளமான வேலைக்காரர்கள் இவைகள்லாம் அவனுக்கு இருந்ததாம். என்றால் கர்த்தர் அவனை கீழ்ப்படுதல் இருந்தபடினாலே அவனை அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு இன்னொரு சமயம் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீயும் உன் மகனோ அது எல்லோருக்கும் விருத்த சேதம் பண்ணுன்னு சொல்லும் போது ஒரே நாளில் எல்லாருக்கும் விருத்த சேதம் பண்ண ஆரம்பிச்சிடும். விருத்த சேதம் பண்ணுறது, நுடித்தோலை நீக்குவது, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான், ஆண்டவர் சொன்ன உடனே கொஞ்சம் கூட டிலே பண்ணல, நாளைக்கு 4 நாளைக்கு பண்ணுவோன்னு அவன் யோசிக்கவே இல்லை. உடனடியாக விருத்த சேதம் பண்ணிக்க அவன் என்ன செய்தான், ஒரு தொழிலை அர்ப்பணித்தான். ஆகினாலே இன்றைக்கு தேவனோடு கூட நம்மை இணைத்துக் கொள்கிறதுல, கீழ்ப்பிடிக்கிறதுல
பாவத்தை அறிக்கையிடுகிறதுல, மன்னிப்பு பெறுகிறதுல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதுல தாமதம் பண்ணவே கூடாதுங்க. உடனடியாக கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நம்ம வாசிக்கிறோம், இது ஆண்டவர் சொன்ன உடனே அவன் தாமதமின்றி என்ன செஞ்சான்? எல்லாரும் விருத்தி சேதம் பண்ணி கொண்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சாராளுக்கும் ஆகாருக்கும் மனசாபம் வரும்போது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சாரால் சொல்வதை கேட்டு இஸ்மவேலை அனுப்பிவிடும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. எப்படி நம்ம ஆகாரையும் தன் மகனாக இஸ்மவேலையும் தனியாய் பிரித்து அனுப்புவது என்று சொல்லி. ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னபடினாலே உடனடியாய் என்ன செஞ்சான்? அதுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். துக்கமா இருந்தாலும், அவங்களை பிரிவது துக்கமா இருந்தாலும், அனுப்பிவிடுவது துக்கமா இருந்தாலும், அதிகாலையில் எழுந்து ஆகாரியும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான் என்று வாசிக்கிறோம். ஆகினால இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் இருந்தபடினால்தான் கர்த்தர் ஆபிரகாமையும் சாராலையும் அவருக்கு உண்டான அந்த ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிரித்தெடுத்து அவருக்கு என்ற சொந்த ஜனமாய் வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், நாம் ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக அவனுடைய மகனை பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி சொல்லும் போது கொஞ்சம் கூட அவன் தயங்கவும் இல்லை, அதை குறித்து அவன் சிந்திக்கவும் இல்லை. கர்த்தர் சொன்ன உடனே என்ன செய்கிறான்? அவரை அந்த மகனை கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கு போயிட்டு அங்கே என்ன செய்கிறான்? அவர் பலி கொடுக்க போகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்பட கீழ்ப்படுகிற என்று நான் தெரிந்து கொண்டேன், பிள்ளையாண்டன் மீது கை போடாதே என்று சொல்லி அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை காமிச்சு அவனுக்கு பதிலாக பலி கொடுக்க செய்து அப்படியாய் ஆபிரகாமையும் தேவன் ஈசாக்கையும் ஆசீர்வதித்து திரும்பி அனுப்பினார். ஆகினாலே நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சில காரியங்கள் கீழ்ப்படிவோம், சில காரியம் கீழ்ப்படிவோம். ஆபிரகாம் பாருங்க, 100க்கு 100 வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆகினால்தான் கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமை இதோ தன்னுடைய சிநேகிதன் என்று அழைத்தது மாத்திரமல்ல, அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி திரளான மக்களுக்கு அவன் ஒரு தகப்பனாய் இருக்கும்படியாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் ஆபிரகாமின் மேல வந்துச்சு. இன்னைக்கு கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னா ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்கிறதா? நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய சத்தியம் சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம், தான தர்மம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் கீழ்ப்படுதல் தான் ரொம்ப உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்ககிட்ட கீழ்ப்படுதல் இருக்கா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் தராது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனை ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.